ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செம்மையான தரமான ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கும். எதிர்க்க வீட்டில் நடந்திருக்கலாம், பக்கத்து வீட்டில் நடந்திருக்கலாம், அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம ஈஸியாக பிக் பண்ணிடலாம் எத்தனை வீட்டில் டொமஸ்டிக் வயலன்ஸே நடந்தது இல்லை அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த மாதிரி கதையை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்த ஒரு பொண்ணுக்காக அவள் ஃப்ரெண்டு என்னெல்லாம் பண்ணுறா அண்ட் இந்த மாதிரி பண்ணுறவங்கள என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தரமாக காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே 2 பேர் காரில் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ 2 பேருமே ஹீரோயின்ஸ் தான். ஆனால் ஒருத்தவங்கள ஹீரோயின் சொல்கிறேன், இன்னொருத்தவங்கள ஹீரோயின் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சாரி என்னால் வெளில வர முடியாது இன்னைக்கு அப்படின்னு. ஸோ ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் வர முடியாது அப்படின்னோடனே ஹீரோயின் பார்க்குறாங்க, அவளை மாதிரியே இருக்கே, என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படியே போயிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ அப்படியே அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. அவங்க ஒரு வாட்ச் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய சேல் நடக்குது போல். ஸோ அதனால் வாட்ச் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் விஆர்பிஸ்க்காகவும். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் குறுகுறுன்னு பார்க்குறான் ஹீரோயினையே. ஸோ ஹீரோயின் கிட்ட வந்த உடனே ஹீரோயின் சைனீஸில் பேசுகிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒருத்தவங்க என்ன சைனீஸில் பேசி, ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறீங்க இப்போது அப்படின்னு உடனே அவன் வாட்செல்லாம் பார்க்குறான். இந்தாங்க இந்த வாட்ச் உங்களுக்கு நல்லா இருக்கும், இதில் 90 டைமண்ட்ஸ் இருக்குது அப்படின்னோடனே கட்டி விடுறாங்க. அவனும் பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோயின் நல்லா தான் இருக்குது, பட் இதை விட உங்களுக்கு இந்த வாட்ச் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்சை காட்டுறாங்க. அப்புறம் அந்த சேல் முடிஞ்சிருது. ஸோ எல்லாருமே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த டைமண்ட் இந்த வாட்சை காணோம். என்ன இந்த வாட்சை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை அந்த வாட்சை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே, அது என் பொறுப்பில் தான் இருந்துச்சு, நானே இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் தன்னாவெட்டா அப்படியே சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு தான் போகிறான். ஸோ ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு இவன் திருடிட்டான் வாட்சை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஒரு பெரிய விஐபி வந்திருப்பாரு, ஒரு சேர்மேன். அந்த சேர்மேன் கூட பேசியிருப்பான் இவன். ஸோ இதை பார்த்துட்டு ஓகே நானே கண்டுபிடிக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மேனோட அசிஸ்டண்ட்டை பார்த்து அவனோட அட்ரஸ் எல்லாம் வாங்கி ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போயிடுறாங்க. அவன் ஒரு வார் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் மேனேஜர் அங்கே. ஸோ அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது, எப்படி நீ என்னை கண்டுபிடிச்சி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குறான். அதெல்லாம் விடுங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வந்த வாட்ச் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னோடனே, ஓ வாட்சுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கியா, அந்த வாட்ச் எங்க, அந்த வாட்ச் நீங்கள் தரல அப்படின்னா இன்னைக்குள்ளே நீங்கள் தான் வாங்கணும், உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் தரோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே கவலைப்படாத, அந்த வாட்சை நான் ஒருத்தனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன், அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் இந்த வாட்சை அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வாட்சை வாங்கிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அதுக்காக அந்த இடத்துலயே இருக்காங்க. ஸோ அந்த நாள் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்கு. ஸோ வெளியே போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுது ஆக்சுவலி. ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான் அவன், இந்த மாதிரி 2nd ஃப்ளோருக்கு வா, நான் அந்த வாட்சை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் சரி சேஃப்டிக்காக ஏதாவது பேசினா சொருவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. இந்தா அவன் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். உடனே வாங்கி பார்த்துட்டு, இருங்க நான் இதை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ்லாம் போட்டு செக் பண்ணுறாங்க. என்ன நீ என்னை சந்தேகப்படுறியா, நான் வாட்சை மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு. உங்களை சந்தேகப்படல, நீங்கள் ஒரு புறம்போக்குக்கு கொடுத்தீங்க இந்த வாட்சை, அவன் மாற்றிட்டானோன்னு தான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிடுறாங்க அவனை. சரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராப்பில் ஒரு கீரல் இருக்குது, இந்த வாட்சை யாருக்குமே விற்க முடியாது, ஸோ நீங்கள் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஸ்டாப்பில் இருக்கிற இதுவை தொடச்சாலே போயிடும், இல்லை இது தொடச்சா போகாது, ஸோ இது ரொம்பவே காஸ்ட்லி, அதனால் தயவுசெய்து நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவனும் சரி நானே வாங்கி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த வாட்சை வாங்கிக்கிறான். ஸோ அப்போ சரக்கு அடிச்சுட்டே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எதுக்கு நீ இப்படி இருக்க, எவ்வளோ மெனக்கெடுற இதுக்காக, உன் மனசுக்குள்ள ஒரு ராட்சசி இருக்கால, அவள் எப்போ வெளியே வருவா, வெளியே வந்தால் நாங்களாம் தாங்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் பார்க்குறாங்க அவனை. சரி இதுக்கப்புறம்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்து அந்த வாட்சையும் வாங்கிடுறான்.
யார்கிட்டயுமே நான் வந்து பேரம் பேசி தோத்ததே கிடையாது. ஆனா முதல் வாட்டி தோத்துட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. தேவையில்லாம பணம் செலவாயிடுச்சு. அங்க ஒரு பிளாக்ஸ் மாதிரி இருக்காது, ஏதோ ஒரு விளையாட்டு போல. அந்த இது வந்து கலகலன்னு உருட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி கலகலன்னு சத்தத்தை கேட்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. தேவையில்லாம வேற காசை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேணா நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் 4-5 காயினை வச்சு அப்படியே ஃபிளிப் பண்றான். ஸோ ஹீரோயின் வராங்க, வந்துட்டு இதை என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிளிப் பண்ணும்போது அதுதான் காயின் எல்லாம் செதறி கீழே விழுது. ஆமா நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னோடனே, இதுவே என் ஃப்ரெண்டா இருந்திருந்தா நல்லா பண்ணியிருப்பா. ஆக்சுவலி அவள் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் புக் எழுதுறா அப்படின்னோடனே, ஓ சின்ன பசங்களுக்கெல்லாம் புக் எழுதுறாளா அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்க்குறான். ஸோ உடனே சரி ஓகே நான் அந்த வாட்ச் டேப்பை மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா ஆக்சுவலி அந்த நாளே முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுது. ஒருத்தன் வந்து வேற லெவல், நீங்க உங்க மேல இருக்க மரியாதை எனக்கு ரொம்ப கூடிடுச்சு. எப்படி நீங்க தனியா போய் அந்த வாட்ச் திருடன் கிட்ட போயிட்டு காசை வந்து வாங்கிட்டு வந்தீங்க, வேற லெவல் நீங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. இவங்க அந்த மால்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜுன்பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பாக்குறாங்க. இவன் தான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டு. ஸோ அவனை பார்த்துட்டு என்ன இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒன்னே, இல்லை ஈசுக்காக நான் வந்து கிஃப்ட் வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு ஒன்னே. கிஃப்டா? அவளுக்கு பர்த்டேவும் கிடையாது, வேற எதுவும் அக்கேஷனும் கிடையாது, எதுக்கு அப்படின்னு ஒன்னே. இல்லை சும்மா நான் எப்பயாவது வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஒன்னே. அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க இவர் வந்து ரெகுலர் கஸ்டமரு, வாங்குவார் அவங்க ஒய்ஃப்காக அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, அவளுக்கு சர்ப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்க சொல்கிறாங்க அவளுக்கு சர்ப்ரைஸா, அவளுக்கு சர்ப்ரைஸே பிடிக்காது, சரி ஓகே எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்தா ஹீரோயினுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி விஐபி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா அவங்க ஏதோ கீழே தட்டி விட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு இருக்காங்க எழுச்சிக்க முடியாமல். ஸோ அவங்க கேட்குறாங்க இந்த ஜிப்பை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் ஜிப்பை போடலான்னு போகும்போது பார்த்தா ஃபுல்லாக காயமாக இருக்குது, யாரோ அடித்து அவங்கள துன்புறுத்தின மாதிரி காயங்கள்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன கேட்குறதுன்னு கூட தெரியாமல் அப்படியே கையெல்லாம் நடுங்குது ஹீரோயினுக்கு, அந்த ஜிப்பை கூட போட முடியல. ஸோ அப்படியே போட்டு விட்ட உடனே அவங்க பேசலான்னு வரும்போது டக்குன்னு அவன் ஹஸ்பண்ட் வந்துடுறான். வந்து நல்லா தான் இருக்குது, இந்த ஓவர் கோட்டை போட்டே வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க மாதிரி கண்ணெலாம் கலங்கி நிற்கிறாங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஹஸ்பண்ட் தான் போட்டு அடி அடி நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆக்சுவலி இவங்களுக்கு ஏற்ற ஷூ வந்து பக்கத்து கடையில் இருக்குது, நான் வேணா கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க. ஆனால் அவன் ஹஸ்பண்ட் வந்து இல்லை உங்களுக்கு தான் என்னோட ஒய்ஃபோட சைஸ் தான் தெரியுமே, நீங்களே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க இதை நினச்சியே. ஸோ அவங்க ஃபைட்டிங் கிளாஸ்க்கெலாம் போகிறாங்க. போயிட்டு வீட்டுக்கு வராங்க. போயிட்டு இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னம்மா பண்ணுற, என்ன இவ்வளோ நாளமாக முழிச்சிட்ருக்க அப்படின்னு ஒன்னே. இல்லை சும்மா தான் அப்படின்னு ஒன்னே. அம்மா நீ ஏன் இவ்வளோ நேரம் முழிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தான் தெரியும்ல வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு, எங்களுக்கு நைட்டு ஈவினிங் மாதிரி தான், சரி உன் பர்த்டேக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. ஹீரோயின் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏன்டி இவ்வளோ லேட்டாக வர, நான் சமைச்சு கூட எதுவுமே வைக்கலையே அப்படின்னு ஒன்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்காக நான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே அவங்க அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கத்தியை வந்து கீழே அந்த சிங்க்குக்கு கீழே வச்சுருக்காங்க. ஏன் அங்கே வைக்கிற கத்தியை பக்கத்திலே வைக்க வேண்டியதானே, உனக்கு ஈஸியாக இருக்கும்ல எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை வேண்டாம் நான் வைக்கிற இடத்துலயே இருக்கட்டும், அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லின உடனே சரி ஓகே. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா அவங்க தம்பி அதுக்கப்புறம் ஹீரோயின். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சரி கேக் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து வெயிட் பண்ணுங்க, நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு நம்ம கேக் வெட்டலாம் அப்படின்னா அவங்க அப்பா ஓவராக கோவப்படுறாரு. இப்போ எடுத்துகிட்டு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேக்லாம் வெட்டி
சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் போயிட்டு தூங்குறாங்க. தூக்கமே வரல அவங்களுக்கு. ஆனா பக்கத்து ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது ஏதோ. ஸோ ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அவங்க அம்மாவை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. அவங்க அம்மா அப்படியே மூலையில உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னுமா நீங்க நிறுத்தல, இன்னுமா அம்மாவை அடிச்சிட்டு இருக்கீங்க போட்டு, எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்தே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க அப்பா வந்து அப்படியே பாக்குறாரு. உங்களுக்கு தெரியுமா அம்மா சின்ன வயசுலயே வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தின உடனே அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரு. அவங்க அம்மா கெஞ்சுறாங்க இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடந்ததுனால அவங்க அப்பாவை வந்து கார்ல கூட்டு போறாங்க ஹீரோயின். செம ஃபாஸ்டா கார்ல கூட்டு போறாங்க. அவங்க அப்பா வந்து இந்த வழிக்காக தானே போகணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல உங்களை நான் வேற இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டு, இப்போ பாருங்க நீங்களா ஒத்துக்கோங்க அம்மாவை இவ்வளோ நாள் டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டவுடனே அவங்க அப்பா கேட்கிறாரு, நீ என்ன லூசு மாதிரிலாம் பேசாத, குடும்ப பிரச்சனை எப்படி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போவியா, மரியாதையா கிளம்பு அப்படின்றாரு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அப்படியே கார்ல இருந்து ஏஞ்சி வந்து, நீங்க பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா, எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க, மரியாதை காரை விட்டு கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை இறக்கி விட்டுருந்தாங்க. இப்ப நீங்களா போய் ஒத்துக்கிறீங்களா, நானா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குவா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாரு நீயா போய் குத்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கார்ல ஏறி கார்ல ஒட்டு போறாங்க. ஒரு மாதிரி பயங்கரமா அழுகுறாங்க. சரி அவங்க ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனா அவங்க திறக்கவே மாட்டுறாங்க. ஏய் உள்ளதானே இருக்க, எனக்கு தெரியும், மரியாதையா கதவு திற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு திறக்க மாட்டுறாங்க. நீ போ, நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களே அந்த பாஸ்வேர்டை போடுறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்காங்க, ஆனா காட்டல. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்சுக்கிட்டே வந்து யோசிச்சு பாக்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு எப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சாகுற நிலைமைக்கு போயிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து குதிக்கலான் இருக்கும்போது இவங்க தான் பார்த்துட்டு போயிட்டு, அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுருப்பாங்க. ஸ்கூல்ல ஆக்சுவலி அந்த பசங்கள்லாம் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ட்ராமா திரும்பியும் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டையே. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது, நீ என்ன பைத்தியமா, ஃபோட்டோ தானே எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்கள்லாம் கலாய்க்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்து இது பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க சாகலான்னு போகும்போது கூட இவங்க போய் தான் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வாத்திருடன் வீட்டுல போயிட்டு அப்படியே பத்து தூங்கிட்டாங்க போல. அவன் வந்து கேட்குறான், என்ன தெளிவாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, நான் இங்க வந்து இருக்கக்கூடாது, பட் பரவாயில்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒன்று கேட்கவா, உங்க கூட இருக்கவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க யார்கிட்டயும் அடி வாங்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவனும் அப்படியே பாக்குறான். சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த இடத்த விட்டு வெளில போகும்போது அப்படியே ஜுன்பியோ மாதிரியே ஒருத்தன் இருக்கான். ஸோ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மாதிரியே ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். தள்ளுங்க, வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்களும் வந்து அப்படியே ஒரு மாதிரி பாக்குறாங்க, எப்படா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க தம்பி ஃபோன் பண்றான். அக்கா எனக்கு தெரியும் உனக்கு கேட்கறதுக்கு இதுவா இருக்கும் தான், பட் ஆனால் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் வீட்டில தான் இருக்க போறேன், அங்கேருந்து அம்மாவை பார்த்துக்க போறேன். ஆனா சின்ன வயசுல வந்து நம்ம ரெண்டு பேரும் கிளாசெட்ல போய் ஒளிஞ்சது எல்லாமே வந்து அப்பாவுக்கு பயந்துட்டு தானே, நீ என்னை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணிட்ட, ஸோ நீ அம்மாவை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க இதை கேட்டுட்டு. ஹீரோயின் வந்து அந்த வாஷ் ட்ராப்பை மாற்றி கொடுக்குறாங்க அவனுக்கு. ஓகே நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நியூஸ் போயிட்டுருக்கு ஒன்று. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து எஸ்யூவி காருக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பெரிய விஐபி அவங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி அந்த விஐபி இறந்துட்டாங்க, நீ கூட அன்னைக்கு பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெஸ் மாட்டி விட்டவங்க தான் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்களால அதை நம்பவே முடியல. ஸோ ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா அவன் தம்பி தான் எடுக்கிறான் ஃபோனை. நீ எதுக்கு அம்மா ஃபோன் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் ஃப்ரெண்டு எடுக்கவே மாட்டாங்க. அவள் தான் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு சரி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறாங்க. எப்படி போவ இப்படியே, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே
அவனுங்களை கொல்லணும், அந்த நாய்ங்களெல்லாம் சாவடிக்கணும், அவங்க எதுக்கு சாவணும் பாவம், அவங்கள தான் சாவடிக்கணும், ஆம்பளைங்களை தான் அடிச்சவனுங்களை தான் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவன். இது அப்படியே கேட்டுட்டு அப்படியே கார் ஓட்டிகிட்டே போறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டை அன்னைக்கே பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு அன்னைக்கு வந்து இது பாரு நீ கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு போய் அப்படியே பாஸ்வேர்டை போட்டு உள்ள போறாங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எட்ஜில் நின்றுட்டு இருக்காங்க. இது பாரு இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கலான்னு போகும்போது டக்குன்னு அவங்க பிடிச்சி இழுத்துடுறாங்க. இதோ பாரு நீ சாகணும்னு அவசியம் கிடையாது, அவனை கொன்னுடலாம், உன் புருஷனை கொன்னுடலாம், கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.